ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஆட்டுக்குடல் வறுவல், சும்மா காரசாரமான வறுவலுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஆட்டுக்குடல் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குடல் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க குடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி எதையும் நீங்க வடிக்க தேவையில்லை, அதோடவே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்ட வத்துற அளவுக்கு கொதிக்கட்டும். மசாலா எல்லாம் அப்பதான் இதோட சேரும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம தண்ணி எல்லாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நுணுக்கி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான மிளகு குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.